ஸோ நம்ம டென்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ நம்ம வேர்பை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல வேர்ப்னா ப்ரெசன்ட் வேர்பு, பாஸ்ட் வேர்ப் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், இது மூணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமன். ஸோ இது வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். இதில் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே இப்போ இது வந்துட்டு ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக அல்லது ஃப்யூச்சரான்ட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து யூஸ் பண்ணி, ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா அது ப்ரெசன்ட், ஹேட் யூஸ் பண்ணோன்னா அது பாஸ்ட், வில் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஃப்யூச்சராக வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு இருக்கணும். அது கூட வேறு எல்லாம் சேர்ந்து வந்து வரும். அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆக்ஷன் தட் ஜஸ்ட் ஹேப்பன்டு, இப்போ தான் முடிஞ்சது, இப்போ தான் நடந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை வந்துட்டு இதன் மூலமாக நம்ம சொல்லலாம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, அப்போ வந்துட்டு சாப்பிட்டியா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்டாங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐ ஹாவ் ஈட்டன், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன், இப்போ தான் நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நான் இப்போது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன். ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு வந்திருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு கேட்குறீங்க எப்படா வந்த அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க? ஷீ ஹேஸ் ஜஸ்ட் அரைவ்டு. சரிங்களா? இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இப்போ தான் வந்துட்டு வந்தா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ தான் நடந்துச்சு, இப்போ தான் வந்தா அப்படிங்கிற மாதிரியான இடங்களில் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. தே ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு தேர் ஹோம்ஒர்க். ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை முடித்தாங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வி ஹாவ் ஜஸ்ட் வாட்ச்டு எ மூவி. ஸோ ஜஸ்ட் வாட்ச்டு, இப்போ தான் ஒரு மூவியை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. ஐ ஹாவ் ஜஸ்ட் வாட்ச்டு அ மூவி அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல, இப்போ தான் ஒரு மூவியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு யூஸ் ஆகுது. ஹீ ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட் த ஆஃபீஸ். ஸோ இப்போ தான் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறீங்க, அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், ஸோ அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா கிளம்புனாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவர் வந்து கிளம்பினாரு ஸோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ யூ ஹாவ் ஜஸ்ட் மிஸ்டு த பஸ். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு விட்டுணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க. யூ ஹாவ் ஜஸ்ட் மிஸ்டு த பஸ். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஸ்போக்கன் டு த டீச்சர். ஸோ இப்போ தான் நான் டீச்சர்கிட்ட பேசினேன், நான் இப்போது தான் ஆசிரியரிடம் பேசினேன். த ட்ரெயின் ஹேஸ் ஜஸ்ட் டிபார்ட்டட். ரயில் இப்போது தான் புறப்பட்டது. ஸோ ஜஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு போச்சு, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு. ஷி ஹேஸ் ஜஸ்ட் கால்டு மீ. அவள் இப்போது தான் என்னை அழைத்தாள். வி ஹாவ் ஜஸ்ட் கம் ஹோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஸோ கம்முங்கிறது என்ன வேர்பு? நார்மல் கம், கேம், கம். சரியா? ஸோ கம்ங்கிற வேர்பனுடைய ப்ரெசண்ட்டு கம்மு, பாஸ்ட் கேமு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இந்த வேர்ப் ஃபார்ம்ஸை பொறுத்தளவுக்கு. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டென்ஸ் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் அட் அன் அன்ஸ்பெசிஃபைடு டைம் இந்த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன் தான், ஆனால் அன்ஸ்பெசிஃபைடு டைமில் நடந்தது. உங்களுக்கே எப்போன்னு தெரியாது. நீங்கள் மேபி டெல்லி போயிருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ எப்போ போனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஹாவ் கான் டு டெல்லி, நான் டெல்லிக்கு போயிருக்கேன், ஆனால் எப்போ போனேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் டைமை போட்டிங்க அப்படின்னா ஐ ஹாவ் கான் டு டெல்லி ஆன் May 2024 அப்படின்னு டைம் போட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸ் தப்பாயிரும். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? அன்ஸ்பெசிஃபைடு டைம் இந்த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் நடந்தது தான், ஆனால் அன்ஸ்பெசிஃபைடு டைம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியாத டைமுக்கு அது யூஸ் பண்ணலாம். இந்த டைமில் தான் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அந்த சென்டென்ஸ் தப்பு, ஏன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்து மாறிடும்.
அப்போ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம எந்த ஒரு டைமும் சொல்லாமல் வேணால் நான் இந்த மாதிரி போயிருக்கேன், நான் இந்த மாதிரி இந்த மூவியை பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் சீன் தட் மூவி பிஃபோர், நான் அந்த மூவி முன்னாடியே பார்த்துருக்கேன், நான் தாஜ்மஹாலை விசிட் பண்ணி இருக்கேன், எப்போ பண்ணேன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ தே ஹவ் ட்ராவல் டு மெனி கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க போயிருக்காங்க, எப்போ போனாங்கன்ட்டு தெரியாது. ஸோ ஹி ஹேஸ் மெட் த மேனேஜர், ஸோ வந்து மேலாளரை சந்தித்திருக்கிறாள், ஸோ எப்போ சந்திச்சாங்கன்ட்டு தெரியாது. வி ஹாவ் கோன் டு தட் ரெஸ்டாரண்ட், நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கேன் அல்லது நாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். ஐ ஹாவ் நெவர் ட்ரைடு சுஷி, ஸோ நான் ஒருபோதும் சுஷி சாப்பிட்டதில்லை. ஸோ சுஷிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஸோ ஹாவ் யூ எவர் பீன் டு லண்டன், நீ ஒருபோதும் லண்டனுக்கு சென்றிருக்கிறாயா, ஸோ நீ லண்டனுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ நான் ஊட்டி போயிருக்கேன், நீ ஊட்டி போயிருக்கியா, நீ கொடைக்கானல் போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கியா, ஸோ அப்படின்லாம் கேட்போம்ல. ஸோ அதுக்கு இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஹாவ் யூ எவர் பீன் டு ஊட்டி, ஸோ ஊட்டிக்கு போயிருக்கியா. ஹாவ் யூ எவர் பீன் டு கொடைக்கானல், நீ கொடைக்கானல் போயிருக்கியா. சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கலாம், அல்லது டைம் அண்ட் டேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் பாஸ்டில் தான் வந்து சொல்லணும். ஸோ வி ஹாவ் டாக்டு அபவுட் திஸ், நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். வி ஹாவ் ஹி ஹாஸ் ஃபர்காட்டன் மை நேம், அவள் என் பெயரை மறந்து விட்டாள். ஸோ அடுத்ததான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சொல்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா. ஸோ அதாவது நான் ஏரோப்ளேனில் போயிருக்கேன், எப்போ போனேன்றது சொல்லக்கூடாது. சரியா. ஷி ஹாஸ் மெட் ஏ ஃபேமஸ் ஆக்டர், எப்போ மீட் பண்ணுங்கிறது சொல்லக்கூடாது. அந்த மாதிரி டேட் அண்ட் டைமை மென்ஷன் பண்ணிட்டோன்னா அது என்ன டென்ஸாக மாறிடும், பாஸ்ட்டாக வந்து மாறிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து கொடுத்துருவாங்க. ஐ ஹாவ் ட்ராவல்டு பை ஏரோப்ளேன் இன் மே அல்லது ஏப்ரல் 2020 அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல எரர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேட் அண்ட் டைம் தான். ஸோ டேட் அண்ட் டைமை தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த எரர் வந்து சரியாயிரும். சரியா. எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ தே ஹாவ் கான் ஆன் எ க்ரூஸ், அவள் கப்பல் பயணம் செய்திருக்கிறாள். வி ஹாவ் அ கிளிம்புட் எ மவுண்டைன், ஸோ நாங்கள் மலை ஏறி இருக்கிறோம். he has visited a foreign country, நான் ஃபாரின் கண்ட்ரி அமெரிக்கா விசிட் பண்ணியிருக்கேன். I have ever eaten octopus, I have never eaten octopus, நான் ஆக்டோபஸை ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. Have you ever ridden a horse, ஸோ எப்பயாச்சும் நீ வந்துட்டு குதிரை சவாரி செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஷி ஹஸ் பார்ட்டிசிபேட், இந்த டென்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் காமனாக நம்ம பேசுகிறோம்ல, இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதிகமாக நம்ம வந்து இந்த டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 டென்ஸில் ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, சிம்பிள் ப்ரெசென்ட்டு, ப்ரெசென்ட் கண்டினியூஸு, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், இந்த 3 டென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸு. சரியா. ஸோ நீங்கள் பேசும்போதும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேசும்போது இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள். சரியா. ஸோ ஹி ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஏ டான்ஸ் காம்படிஷன், ஸோ டான்ஸ் காம்படிஷனில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. ஹி ஹேஸ் வான் ஏ கோல்டு மெடல், ஸோ அவள் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாள். வி ஹாவ் ஸ்டேட் இன் ஏ 5-star ஹோட்டல், அவள் 5-star ஹோட்டலில் தங்கியிருக்கா. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் கண்டினியூயிங் டில் நவ், ஸோ தற்போது வரை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த டென்ஸில் வந்து சொல்லலாம். சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான டென்ஸையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு இன்னொரு டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அந்த டென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரும், ஆக்ஷன்ஸ் கண்டினியூயிங் டில் நோ, அதாவது தற்போது வரை நீடித்திருக்கக்கூடிய செயல்களை சொல்கிறதுக்கு அதுவும் வந்து யூஸ் ஆகும். பட் வந்துட்டு இதுவும் வந்து யூஸ் ஆகும். சரியா. ஐ ஹவ் லிவ்ட் இன் திஸ் சிட்டி ஃபார் 10 years, நான் இந்த சிட்டியில் 10 years வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ உங்கள் ஜூனியர்ஸை பற்றி நீங்கள் காலேஜில் சொல்லலாம், நான் வந்து இந்த காலேஜில் 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த காலேஜை பற்றி நல்லாவே தெரியும் உன்னை விட அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. ஸோ இப்போ அந்த மாதிரியான சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஐ ஹவ் லிவ்ட் இன் தி சிட்டி ஃபார் 10 years, ஷீ ஹேஸ் ஒர்க்டு அட் திஸ் கம்பெனி சின்ஸ் 2018, நான் 2018 இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா. இந்த இடத்துல எதை வந்துட்டு அதிகமாக இது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுது. வி ஹாவ் நோன் ஈச் அதர் சின்ஸ் ஸ்கூல் டேஸ், ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். தே ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ் ஃபார் லாங் டைம், ஸோ அவங்க ரொம்ப நாளாகவே இங்கிலீஷ் வந்து படிச்சுட்ருக்காங்க. சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அடுத்த ரிசல்ட்ஸ் இந்த ப்ரெசன்ட், தற்போதைய விளைவுகளை குறிக்கும் செயல்களை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் broken மை ஃபோன், நான் என்னுடைய ஃபோனை உடைத்து கொண்டேன்.
சரியா? ஸோ அதாவது என்னோடய ஃபோன் உடஞ்சி போச்சு, அதை வந்து நான் ஐ ஹேவ் ப்ரோக்கன் மை ஃபோன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஃபோன் வந்து உடஞ்சி போய் வச்சுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஸோ என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் சொல்லுவேன்ல, இப்போது அது உடஞ்சி தான் இருக்குது, அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஐ ஹேவ் ப்ரோக்கன் மை ஃபோன், என்னோடய ஃபோனை வந்து நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஷி ஹேஸ் லாஸ்ட் ஹர் கீஸ், என்னோட கீஸை நான் தொலைச்சிட்டேன். நீங்கள் கீஸை காணோன்னு தேடிட்டு இருக்கீங்க, யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இப்போ உங்கள்கிட்ட கீ கிடையாது, அப்போ ஐ ஹேவ் ஷி ஹேஸ் அல்லது ஐ ஹேவ் லாஸ்ட் மை கீஸ். அல்லது இன்னொருத்தங்க தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க, அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க, ஷி ஹேஸ் லாஸ்ட் ஹர் கீஸ், அவள் கீஸை வந்து தொலைச்சிட்டா அதனால தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பையன் தேடிட்டு இருக்கான்னா அவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஹி ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் கீஸ், ஸோ அதனால் வந்துட்டு அதை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. ஸோ வி ஹேவ் க்ளீன்டு த ரூம். ஸோ இப்போ ரூம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க யாரோ, என்ன இப்படி நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்போ தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வி ஹேவ் க்ளீன்டு த ரூம். இப்போவும் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற போது தான் கேட்பாங்க. ஸோ ஹி ஹேஸ் ஹர்ட் ஹிஸ் லெக், அவருடைய காலை வந்துட்டு ஏதோ கீழே விழுந்துட்டான் அப்படிங்கும்போது காலில் வந்துட்டு ஏதோ கட்டு போட்டு வரான்னு வச்சுங்களேன். அவனை பார்த்துட்டு யாராச்சும் கேட்குறாங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க, சி ஹேஸ் ஹர்ட் ஹிஸ் லெக், அவன் வந்து அவனோட காலை உடச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தே ஹேவ் க்ளோஸ்டு த ஷாப், ஸோ அவங்க வந்துட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான இடங்களில் இந்த டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக நமக்கு வந்து எரர் பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் எக்ஸாக்ட் பாஸ்ட் டைம் வேர்ட்ஸ். ஸோ எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், 2020 இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் முடிஞ்சுது அல்லது ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எக்ஸாக்டான டேட்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஸோ பாஸ்ட்டாக வந்து மாறிடும், எரராக வந்து மாறிடும். சரியா? ஸோ ஆல்ரெடி, ஜஸ்ட்டு, எட்டு, ஸ்டில்லு, ரீசெண்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாக்ட் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி. ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசண்ட் ரிசல்ட். ஸோ அது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹேப்பன்டு. ஸோ அப்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட், அதாவது இப்படி ஒன்று நடந்துருச்சு, அதோடைய ரிசல்ட்டு தான் இப்போ நடந்தது கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் வந்துட்டு அமெரிக்கா போயிருக்கீங்க அப்படின்னா நான் அமெரிக்கா போயிருக்கேன், அப்போ வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. அந்த அமெரிக்கா நீங்கள் போயிருக்கியான்னு கேட்குறாங்கன்னா அப்போது நீங்கள் அமெரிக்காவை பற்றி ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல அதனுடைய ரிசல்ட், நீங்கள் அமெரிக்கா போனதுடைய ரிசல்ட்டு தான் வந்து இந்த இடத்துல தெரியுது. சரிங்களா? அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்துட்டு அது கேட்குறாங்க. ஸோ இப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேப்பன் ஆனது அந்த டைமில் நடந்ததை வந்துட்டு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் வந்து யூஸ் ஆகும். சரியா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அடுத்ததாக பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இதெல்லாமே வந்துட்டு பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே.